அதான் இப்போ ட்ரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நான் இந்த பேருக்கு வந்து மண் இல்லை, இந்த ட்ரே எடுத்து வைக்க போகிறோம் சரியா. அதனால் மண்ணை கொட்டி வைக்க போகிறோம். வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போ ஒரு பேர் வந்து அடைஞ்சிருக்குப்போ ஜோடி போட்டது அதுவோட ஜோடி சேர்ந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம எப்போதும் மண்ணை கொட்டி தான் மண்ணு கொட்டிச்சு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரியா. உண்மையிலே அனுபவபூர்வமாக சொல்கிறேன். மண்ணு கொட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மண்ணால் தான் கிடைக்குது. இப்போ வந்து எல்லாம் மஸ்தில் தான் இருக்குது. இந்த பேருக்கு தான் நம்ம ஜோடி போட போகிறோம் சரியா. இந்த பேருக்கு தான் நம்ம ஜோடி போட போகிறோம். அதுக்கு தான் மண்ணு கொட்டி வச்சு ஓகேவா. அதே மாதிரி கர்ண பேர் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து சாட்டின் பூரா ஜோடி போட்டு வச்சுருக்கோம். சாட்டின் சோடி சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து ட்ரை எடுத்து வைக்கணும். இப்போதைக்கு ட்ரை இல்லைங்கிறதுனால இந்த இருக்குது பாருங்கள், இந்த ட்ரை எடுத்து நம்ம மாற்றி வைக்க போகிறோம் சரியா. இப்போதைக்கு ட்ரை இல்லை, அதனால் ஏற்கனவே ஒரு எந்த ப்ராப்ளம் ட்ரெண்ட் செஞ்சிடல. இந்த ட்ரையை மாற்றி வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு சிங்கிள் தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ வந்து இதை வச்சிருக்கு பார்ப்போம். போட்ட உடனே ஜோடி செஞ்சுருவேன். மண்ணு கொட்டி வச்சுட்டு கண்டிப்பாக முட்டை விட்டு நினைக்கிறேன். ஸோ முட்டை விடப்போ கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஒரு வீடியோ போட்டுருக்கு. ஏற்கனவே சிக்கு பறிச்சிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருப்பேன். முட்டை விடப்போ கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் சரியா. குஞ்சு பிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் ப்ரா ஹோம்ஒர்க்கும் சாதாப்புறம் வேறு ஆகி நிற்கிது. நேரம் முட்டை விட்டு நினைக்கிறேன். நான் கடையில் ஒரு ப்ரோ அடைஞ்சிருக்கு.